இந்த அன்னிநபியோட பிறந்த நாளை முன்னிட்டு 4 ஜாம்பவான்களின் மிகப்பெரிய அப்டேட் என்னன்றத இந்த வீடியோல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஎம் தளபதி ரசிகர்களுக்காக ஜனநாயகன் ட்ரெய்லர் அப்டேட் சொல்ல போறது இல்ல, அதை தாண்டி ஒரு சந்தோஷமான அப்டேட்டை தான் சொல்ல போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் தல ரசிகர்களுக்காக AK-64 அப்டேட்டை பத்தி சொல்லிடலாம். இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள், இந்த படத்துல ஹீரோயின் கதாபாத்திரத்துல நடிக்க போறது கயாடு லோகர் அவர்கள். அண்ட் மிக முக்கிய வில்லன் கதாபாத்திரத்துல மோகன்லால் அல்லது விஜய் சேதுபதியை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேர்த்துல ஒரு ஆள் நடிக்க போறது உறுதி. அண்ட் இப்போ வரைக்குமே இந்த படத்துக்கு ப்ரொடியூசரே கிடைக்கலீங்க. எல்லாருக்குமே அஜித் அவர்கள் அவரோட ஓன் பைசால இருந்து தான் அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. சோ சாலினி அவர்களோட பேர்ல தான் நியூ ப்ரொடக்ஷன் ஓபன் ஆக 90% வந்து வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல வந்து படமும் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. தூத்துக்குடி ஹார்பரை மையப்படுத்திய திரைப்படம் தான் இது. சோ ஃபேன்ஸுக்கான ட்ரீட் கண்டிப்பா இருக்கும். அடுத்து தனுஷ் அவர்களுடைய இந்த வடச்சென்னை 2 எப்பவுமே வராது. சோ ஃபேன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்த்து ஏமாந்து போவாதீங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் வடச்சென்னை 2க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலனாலும் இங்க வேற ஒரு விஷயத்துல இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவது 100% உறுதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மேடை 2029ல கலகமாக மாற உள்ளது. அரசியலுக்கு வரக்கூடாதா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்ப அந்த ஒன் ஆக்டர் சூர்யாவுக்கும் நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கும் சேர்த்து ஒரு அப்டேட்ட மாசா சொல்லிடலாம். இந்த வருஷத்துல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற பென்ஸ் திரைப்படத்துல வெறித்தனமான கேமியோல நம்ம லியோவும் நம்ம ரோலக்ஸ் வராங்க. திரும்ப ஆரம்பிக்கிற ஸ்கிராட்ச் வந்து நாளைக்கு டே 1 ஓகே நண்பர்களே, இந்த ஜனநாயகன் ரிலீஸ் வைப் முடிந்ததும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம தெளிவா எடுத்து பேசலாம். எங்க கருப்பா வராயங்க